செயற்குழு கூட்டம் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வருவார்கள். பொதுக்குழு என்றால் அதை விட வருவார்கள். பஞ்சாயத்து தலைவர் கூட்டம் என்றால் அவர்கள் தான் வருவார்கள். ஆனால் கழகத்தில் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த கூட்டத்தில் வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இந்த பொதுக்குழு பொது உறுப்பினர் கூட்டத்தை தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. தலைமை கழகத்தின் ஆணைக்கேற்ப காட்பாடி தொகுதியில் 4 முறைகளிலும் இதை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு. நந்தகுமார் சொன்னார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறவர், தலைவரோ பொதுச் செயலாளரோ இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போவது மரபு இல்லை. போகக்கூடாத அல்ல, போனால் பாவம் அல்ல, ஆனால் மரபு அல்ல. ஆனால் மரபை உடைத்து நான் வந்திருக்கிறேன் என்றால், நம்முடைய டெல்லியிலே சொல்வார்கள், டெல்லிக்கு ராஜா வந்தேன், டெல்லிக்கு பிட்டாய். நான் பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் என்பது ஊருக்கு உலகத்தில் இருந்தாலும் என்னை உருவாக்கியவர்களுக்கு பழைய துறைமுருகன் தான் என்பதை நானும் மறக்கக்கூடாது, நீங்களும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஒரு இடத்திலே வந்திருக்கிறேன். பெரிய ராஜாவாக இருந்தால் கூட பெத்தவளை அம்மா என்று தான் நினைப்பார். அதே போல் இந்த தொகுதியில என்னை சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சமீபத்திலே வந்ததற்கு தெரியும். அவர் கொஞ்ச நேரம் என்னோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது என்னை கேட்டார் அவர், நீங்கள் எவ்வளவு நாள் அமைச்சருங்க? நான் சட்டமன்றத்தில் அமைச்சராகவும் எதிர்கட்சியிலும் மொத்தமாக சேர்த்து 53 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறேன். மறைச்சு போயிட்டார். Then how many times you have been elected? எத்தனை முறை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? I am not exactly, but more than 10 times. In the same conference. ஒரே தொகுதிக்கு கை ஆட்சி சொன்னார். Nobody in India, இந்தியாவில் யாருக்கும் இந்த பெருமை கிடையாது என்று சொன்னார். ஆனால் இந்தியாவிலேயே யாருக்கும் இல்லாத பெருமை உங்களுக்கு உண்டு, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க எனக்கு உண்டு. அதனால்தான் இங்கே நண்பர்கள் சொன்னார்கள், இந்த இயக்கத்தில் நான் ஒன்றும் விட்டா பிரகாசம் அல்ல, என் பாட்டனும் போன்றனும் ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட அல்ல, மிக மிக ஒரு ஏழை விவசாயி குடும்பத்தில் எனக்கு கட்சியின் பால் அண்ணாவிடம் ஏற்பட்ட பாசத்தால் நான் 9வது படிக்கிற பொழுது எங்களூரில் கிழக்கிழக்கு துறைக்கு சத்தியவாணி அம்மையாரை கொண்டு வந்து கூட்டம் நடத்தி நான் 54 இருந்து திமுக காடு வைத்திருக்கிறோம். ஆகிய நீண்ட நெடிய வரலாறு. இந்த இயக்கத்தில் எனக்கு தெரியாதவர் யாரும் கிடையாது. நான் பழக்காத தலைவர்கள் கிடையாது. பெரியாரோடு பலமுறை பழகி இருக்கிறேன். அண்ணாவோடு கொஞ்சம் லஞ்சம் அல்ல, அவரோடு மிக 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 அதிகமாக பழகியிருக்கிறேன். அவரோடு பழகியதை மட்டும் நான் சொன்னால் எல்லோரும் கண்களில் தண்ணீர் வரும். அப்படிப்பட்ட காலங்கள். அதற்கு பிறகு தலைவரோடு அவருடைய இடுப்பிலேயே 53 ஆண்டு காலம் நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஆகிய வளர்ந்து பிறந்த அப்புறம் வளர்ச்சி திடீரென்று அல்ல. நண்பர்கள் சொன்னதை போல் நான் படிப்பை கூட விட்டுவிட்டு கூட்டங்களுக்கு போய் நான் பேசியவன். நான் பேசாத ஊர் இல்லை, போகாத ஊர் இல்லை, போகாத ஜெயிலும் இல்லை.
கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போயிருக்கேன், மெட்ராஸ்ல எத்தனையோ போயிருக்கேன், நம்ம ஊர்ல ஜெயில பிதாவில் போயிருக்கேன். ஆகிய எல்லாம் எனக்கு கட்சியோடு இணைந்தவன் என்ற காரணத்தால் இந்த கட்சிக்கு யாரை பொதுச் செயலாளர் ஆக்குவது என்ற முடிவை எடுக்கும் பொழுது இந்த கட்சிக்கு அண்ணா பொதுச் செயலாளராக இருந்தார், அடுத்து நாவலர் இருந்தார், அடுத்து பேராசிரியர் இருந்தார். அந்த மாபெரும் தலைவர்கள் உட்கார்ந்த இடத்தில் என்னை நிலவரி அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.